என் அன்பு சகோதர சகோதரிகளே, இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார். மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் உங்களை ஓரளவு பலப்படுத்தும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகள் தான் உங்களை முழுவதுமாய் பலப்படுத்தி பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்கொள்வதற்கு வைக்கும். இன்றைக்கும் இந்த காலையிலே ஏதோ ஒரு வருத்தத்தோடு ஏதோ ஒரு வேதனையோடு கூட நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போதுமானவராயிருக்கிறார். சில வேளைகளில் உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் சில காரியங்களை செய்யும் பொழுது அல்லது பேசும் பொழுது அல்லது கடின இருதயம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது உங்களை குறித்து அவதூறாய் வெளியே பேசும் பொழுது உள்ளமெல்லாம் உடைந்து போகும். அப்படித்தானே குடும்பங்களுக்குள்ளேயே நடக்கிறது. தகப்பன் பிள்ளையினிடத்தில் அன்பாய் பேசவில்லை என்றால் பிள்ளைகள் உடைந்து போகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பாசமாய் பேசவில்லை என்றால் பெற்றோர்கள் மனம் உடைந்து போகிறார்கள். அதிலும் வயது முதிர்ந்தவர்கள் அவமதிக்கப்படும் பொழுது, அவர்களை பாரமாக குடும்பத்தார் எண்ணும் பொழுது அவர்கள் உள்ளமெல்லாம் உடைந்து அவருடைய அந்திய காலங்கள் வேதனையில் தான் கழிகிறது. ஆனால் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உதவி செய்வார். சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 21ஆம் சங்கீதம் 11வது வசனம். அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள். சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக தீய காரியங்களை திட்டமிடலாம். ஏன் மனிதர்கள் மட்டுமல்ல, பிசாசு கூட உங்களுக்கு விரோதமா எவ்வளோ காரியங்களை யோசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாளை துவங்கி அந்த நாளை நடத்துவதற்கு முன்பதாக எவ்வளவு போராட்டங்கள் தொடர்ந்து மக்கள் உங்களிடத்தில் கொண்டு வருகிற பிரச்சனைகளின் செய்திகள், பிள்ளைகளை குறித்த பாரங்கள், குடும்பத்தின் தேவைகள், மன அழுத்தங்கள், சரீர வியாதிகள், பலவீனங்கள், இப்படி சுற்றிலும் ஏராளமான காரியத்தை கொண்டு வந்து முற்றுகை போட்டது போல பிசாசு உங்களை முற்றுகை போடுவான். எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் தேவைகள், எந்த பக்கம் திரும்பினாலும் மன உளைச்சல்கள். இதுதான் இந்த உலக வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. பிசாசு உங்களுக்கு பொல்லாங்கு செய்ய நினைக்கலாம், தீவினையை எத்தனம் பண்ணலாம். வசனம் அதோடு முடியவில்லை. ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. என்ன அற்புதமான வார்த்தை! ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், எல்லாவற்றையும் திட்டமிட்டார்கள், ஆனால் ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. பிசாசு உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற சகல காரியங்களையும் பார்த்து நீங்கள் சொல்ல போகிறீர்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. நீ செய்த எல்லாமே வாய்க்காமற் போயிற்று. என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் மாற்றினார் என்று சாட்சியாய் சொல்லுகிற நாட்கள் வரும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திர ஐயா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொல்லாங்கை நினைத்து தீங்கு செய்ய எத்தனம் பண்ணுகிற எத்தனையோ மனிதர்களும் பிசாசின் கிரியைகளும் செயல்படும் பொழுது உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று என்று. உடைய வலது கரத்தை நீட்டும், உடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, பிசாசின் திட்டங்கள் நிர்மூலமாகப்படட்டும். ஆண்டவரே, இந்த குடும்பம் எழும்ப முடியாதபடிக்கு, மேன்மையடைய முடியாதபடிக்கு, வீடுகளிலே மகிழ்ச்சி காணப்பட முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக ஆண்டவர் இயேசுவை கரம் கூட இருந்து நடத்தட்டும்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய கிரியைகள் ஒன்றும் வாய்க்காமல் போகும். கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருப்பார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.